உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 24:60, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இப்படியே இருக்க மாட்டீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க, கோடா கோடியாய் முன்னேறுவீங்க. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. தேவனும் அப்படி தான் சொல்கிறாருங்க. என்னங்க, வயசு ஆகிட்டே இருக்குது, ஆண்டுகள் ஓடிட்டுருக்கு, வருடங்கள் ஓடுது, ஆனால் நான் எந்த விதத்துலேயும் பெருகின மாதிரி இல்லை. இருக்கிற நிலமையிலேருந்து நான் கீழே தான் இறங்கியிருக்கேன் அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் சொல்கிறாங்க நீங்கள் பெருகுவீங்க, அதுவும் கோடா கோடியாய் பெருகுவீங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. தேவன் வாய்ப்பை உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார். அதனால் நீங்கள் உங்களால் முன்னேற முடியும். கோடா கோடியாய் நீங்கள் முன்னேறுவீங்க. எங்கள் தாத்தா அவங்க ஒரு வாதியார், அவங்க ஒரு உபதேசியார். அவங்க அவங்க பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமாக வளர்ப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, நிறைய தண்டனைகள் கொடுப்பாங்க. ஒரு நாள் எங்கள் மாமா அப்போ தான் படித்து 2வது மாமா படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. சாப்பிட உட்காடுறாங்க. எப்போல்லாம் சாப்பிட உட்காருவாங்களோ அப்போல்லாம் திட்டுவாங்க. தண்டை சோறு அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த உலகம் அப்படி தான். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இந்த உலகம் ஒத்துக்காது, தண்டை சோறு அப்படிலாம் சொல்லணும். ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க. உங்களுக்காக அவர் வாய்ப்பை உருவாக்கி தருவார், ஏற்படுத்தி தருவார். அது பிரத்யேகமான தனிப்பட்ட, உங்களுக்காக தனிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முன்னேறுவீங்க. எந்த போட்டியும் இருக்காது. இந்த வாய்ப்பில் தனியாக உங்களுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுவார். சரிங்களா? நம்ம தேவன் ரொம்ப பெரியவர், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அவர் ஆபிரகாமை கூட கூப்பிட்டு வானத்தை தான் பார்க்க சொன்னார். நீ வானத்தை பாரு, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது என்னன்னாரு. எண்ண முடியாது, யாராலையும் எண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும் உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய முன்னேற்றம் அப்படி தான் இருக்கும். நம்ம தேவன் பெரியவர், அதனால் உங்கள் முன்னேற்றமும் பெரியதாக இருக்கும். ஒரு இளம்பெண் ரெபேக்காள் இருந்தா. அவள் வீட்டுக்கும் கிணத்துக்கும் எவ்வளோ தூரம்னு தெரியல. அது கடினமான வேலை. எவ்ரிடே சாயங்காலம் தண்ணி எடுத்து ஊற்றணும். அவங்க வீட்டில் வேலைக்காரிலாம் இல்லை, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். அவங்க வீட்டில் எந்த மாப்பிள்ளையும் தேடலை, பெரிய பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும்னு தேடலை. ஆனால் அவள் வீட்டுக்கு அந்த மாப்பிள்ளையை தேவன் அனுப்பினார். பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையை அனுப்பினார். 10 ஒட்டகத்தில் பொண்ணு கேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவளை வாழ்த்துனாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஏன்னா அந்த பெருகிறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அந்த பெருகுவதற்கு அவளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. தேவன் அப்படி உருவாக்கி கொடுத்தார். தேவன் அப்படி தான் உங்களுக்காக வாய்ப்புகளையே உருவாக்கி தருவார். உங்களை திட்ட மாட்டார். உங்களை அரவணைச்சி உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து உங்களை முன்னேற வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க கோடா கோடியாய் பெருகுவாங்க, முன்னேறுவாங்க. வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்.
சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமிக்கு 3வது தடவையும் 1000 வருடம் அரசாட்சி செய்ய வருவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.